அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது லக்னத்திற்கு 7வது வீடு. தாய்க்கு பின் தாரம் என்று கூறுவார்கள். அது அமைவது என்பது பாக்கியசாலிகளுக்கு தான் அமையும். முற்றிலும் உண்மை. அதை பார்க்கும்போது 7ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு உங்களுக்கு எப்படி மனைவி அமையும், மனைவியால் நீங்கள் அடைய போகும் பயன்கள் என்ன, எல்லாவற்றையும் கூறும் இடம் லக்னத்திற்கு 7ஆம் வீடு. இப்பொழுது மேச லக்னம் என்று வைத்துக்கொண்டால் 7வது வீடு துலாம் ராசி. இதுதான் உங்களுக்கு அதை சொல்லும். இந்த ராசி மட்டும் சொல்லும் என்று நினைக்காதீர்கள். இந்த ராசியில் உள்ள விசாகம், சுவாதி, சித்திரை இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், அதாவது களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் 7ஆம் இடம் அனைத்தையும் சொல்லும். உங்கள் பார்ட்னர்கள், நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யும் பார்ட்னர்களை பற்றியும் இந்த 7ஆம் வீட்டு உபநட்சத்திரம் சொல்லும். ஆகவே உங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி மிகவும் அன்பானவராகவும் மற்றவர் மேல் அக்கறை கொண்டவராகவும் இருப்பாரா என்பதையெல்லாம் இது சொல்லும். இந்த 7ஆம் வீட்டில் உள்ள உற்சாகம், சுவாதி, சித்திரை என்ற நட்சத்திரத்தை பற்றி பாருங்கள். தயவு செய்து வீடியோவை அமைதியாகவும் கவனமாகவும் நீங்கள் ஓய்வான நேரத்தில் பாருங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களை நான் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வீடியோ போடவில்லை. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்றால் என்னவென்று கேட்டால், பொதுவாக சமீபத்தில் வந்த ஜாதகங்களில் நிறைய ஜாதகங்கள் நான் பொருத்தம் பார்க்கும்போது பையன் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தை வைத்து அவர்கள் குறை கூறி மற்ற ஜோதிடர்கள் சொல்வதை என்னிடம் சொல்கின்றார்கள். அதைத்தான் உங்களிடம் கூறுகின்றேன். தயவு செய்து 7ஆம் வீட்டில் உள்ள கிரகத்தை வைத்து முடிவு எடுக்கக்கூடாது. பிறகு எதற்கு இந்த 27 நட்சத்திரங்கள் போடப்பட்டுள்ளன? இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன வேலை? 7ஆம் வீட்டில் உள்ள கிரகம் மட்டுமே ஒருவருக்கு எல்லா பலனையும் செய்யும் என்று நாம் பலன் கூறினால் எவ்வளவு சரியாக இருக்கும்? ஏனென்றால் 7வது வீட்டில் விசாகம், சுவாதி, சித்திரை என்ற நட்சத்திரம் உள்ளதல்லவா? இப்பொழுது பாருங்கள். சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம், சுவாதி என்பது ராகுனுடைய கிரகம், விசாகம் என்பது குரு கிரகம், சித்திரை என்பது செவ்வாய் கிரகம். இந்த ஒவ்வொரு சித்திரை என்பது செவ்வாய் ஆளுமை செய்கிறார். இந்த வரிசையில் இந்த உபநட்சத்திரங்கள், நீங்கள் 21 உபநட்சத்திரம் இந்த வீட்டில் உள்ளன. அந்த உபநட்சத்திரத்தில் நீங்கள் எந்த உபநட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த நட்சத்திரத்தின் தன்மையை பொறுத்துதான் உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி, கணவன், இந்த எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய முக்கியமான லக்ன புள்ளி எவ்வாறு சொன்னேனோ அதே போன்று 7ஆம் பாவ உபநட்சத்திரம் தான் அந்த புள்ளியில் ஆரம்பம்தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. தயவு செய்து 7 ராகு இருக்கிறது, சூரியன் இருக்கிறது என்று சொல்லி நிறைய ஜாதகங்கள், நல்ல ஜாதகங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அது அமையாமல் தவறு செய்து கெடுத்து விடுகிறார்கள். தயவு செய்து செய்யாதீர்கள். அதை நன்றாக தேவைப்பட்டால் நீங்கள் இந்த கமெண்டில் எனக்கு கேளுங்கள், நான் சொல்கின்றேன். இப்பொழுது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் 7ஆம் வீடு என்பது அங்கே உள்ள நட்சத்திரமும் இந்த உபநட்சத்திரம் தான் அதை நிர்ணயிக்கின்றது. நண்பர்களே, இப்பொழுது இந்த 7வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விசாகம், சுவாதி, சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் அமைகிறதோ அதை பற்றி பார்ப்போம். சென்ற வீடியோவில் கேது, சுக்கிரன், சூரியன் அமைந்தால் எப்படி இருக்கும் என்று கூறினேன். இப்பொழுது சந்திரன், செவ்வாய், ராகு என்ற கிரகம், அதாவது இந்த உபநட்சத்திரம் சந்திரனாக அமைந்தால் சந்திரன் உபநட்சத்திரமாக அமைந்தால் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பொதுவான பலன்களாக தான் கூறுகின்றோம். உங்கள் ஜாதகத்தில் அந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே உங்களுக்கு மனைவி அமையும். இப்பொழுது சந்திரனாக இருந்தால் வரக்கூடிய மனைவி மிகவும் அன்பானவராகவும் மற்றவர்கள் மேல் அக்கறை கொண்டவராகவும் இருப்பார். சந்திரனை போல மிக பிரகாசமாக அமைதியாக இருக்கும். நண்பர்களே, உங்கள் துணையின் மனநிலை அடிக்கடி மாற வாய்ப்புண்டு. உங்கள் துணை உங்களிடம் ஒரு தாயை போன்ற அன்பு பாசத்தை காட்டுவார். செய்யும் தொழிலில் அந்த இடத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு பெண் வாடிக்கையாளர் அதிகமாக இருக்கும். மக்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு நட்பெயர் இருக்கும். நண்பர்களே, சலனமான மனம் கொண்டவராகவும் இருப்பார்கள் வரும் வாடிக்கையாளர்களும் சரி, கணவனோ மனைவியோ. ஆனால் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். பொதுமக்களுக்கு சேவை செய்யும் துறைகளில் நர்சிங், ஸ்கூல் சர்வீஸ் போன்ற ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எளிமையான தோற்றம் கொண்டவராக இருப்பார்கள். ஆடம்பரத்தை விட அதிகமாக இயற்கையான அழகையை விரும்புவார்கள். சற்றென்று ஒரு முடிவை எடுப்பார்கள், அடுத்த நிமிடம் அதை மாற்றிக்கொள்வார்கள்.
இவரிடம் பழகும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம் நண்பர்களே. சந்திரன் உணர்ச்சிகளுக்கு அதிபதி என்பதால் இவர்களுக்கு தாம்பத்தியம் மற்றும் காமரோடு சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியான தேவைகளை விட மன ரீதியான நெருக்கம் அதிகம் எதிர்பார்ப்பார்கள். உங்களை சந்திக்கவர்கள் மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது ஒரே மாதிரியான வாடிக்கையாளர்கள் இல்லாமல் புதிய புதிய மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள் நண்பர்களே. கூட்டாளிகளும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளை உடையவராக இருப்பார்கள் நண்பர்களே. இப்படி சந்திரன் 7ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமைந்தால் இதை உங்களுக்கு அமைப்பு செய்யும். இந்த சந்திரன் நீங்கள் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்கள், தற்போதைய திசை என்ன நடக்கின்றதோ அதை பொறுத்து மாறும். ஆதலால் இப்போது நான் கூறுவது ஒவ்வொரு உபநட்சத்திர கிரகங்கள் என்ன பலன் செய்யும் என்று கூறியிருக்கின்றேன். இப்பொழுது செவ்வாயை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு உபநட்சத்திரமாக இருந்தால் கணவன் அல்லது மனைவி கம்பீரமான தோற்றம் இருக்கும். நிர்வாகத்திறன் மற்றும் ஆளுமைத்திறன் என்று சொல்லலாம். எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பார்கள் நண்பர்களே. சில நேரம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் தன்மையும் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். தன்னிச்சையான போக்கு அல்லது கட்டுப்பாடற்ற ஆற்றல், இதனால் தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற விவாதங்கள் வரும். அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கும் வாடிக்கையாளர்கள். எனவே தொழில் ஒப்பந்தங்களில் எக்ரிமெண்ட்ஸ் மிக கவனமாக இருக்க வேண்டும். வங்கி அதிகாரிகளிடம் பழகும்போது தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். செவ்வாய் என்பது காவல்துறை மற்றும் இராணுவத்தை குறிக்கும். உங்கள் துணை அல்லது கூட்டாளிகள் பாதுகாப்பு துறையில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள தவறுகளை துணிச்சலாக தட்டி கேட்கும் குணம் இவரிடம் இருக்கும். அதே போன்று நிர்வாகத்திறனும் இருக்கும். கணவன் மனைவி இடையே இந்த செவ்வாய் உபநட்சத்திரமாக அமைந்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகுவின் நட்சத்திரமான உபநட்சத்திரம் அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வாழ்க்கை துணை வேறு மதம், வேறு மொழி அல்லது வேறு ஊரை சேர்ந்தவராக இதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணை பிரம்மாண்டமான தோற்றமுடையவராக இருப்பார்கள். ராகு நிழல் கிரகம் என்பதால் வாழ்க்கை துணையின் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது அவர்களின் சில குணங்களை பற்றி சில ரகசியங்கள் இருக்கும். தொழில் வாடிக்கையாளர்கள், நாம் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் மிகவும் பிரம்மாண்டமான சிந்தனை உடையவராக இருப்பார்கள். நீங்கள் சந்திக்கும் நபர்கள் வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ஆன்லைன் சார்ந்த தொழில்கள் செய்பவர்கள் இருப்பார்கள். பார்ட்னர்களிடம் பழகும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. கணக்கில் வராத பணம் பரிமாற்றங்கள் சிக்கலை தரும் நண்பர்களே. இவரிடம் வரும் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் அல்லது சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருப்பதாகவும் இருப்பார்கள். மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சில எதிர்ப்புகள் நிழல் போல தொடரும். கணினி, ரசாயனம், கெமிக்கல் மற்றும் மின்சாரம் சார்ந்த துறைகளில் தொடர்பு இருப்புகள் நட்பு அதிகமாக கிடைக்கும். எதிர்பாராத விதமாக மக்கள் மத்தியில் திடீர் பிரபலமாவீர்கள், மக்களை சந்திப்பீர்கள். உங்கள் வாழ்க்கைத்துணை உங்களை விட ரொம்ப வித்தியாசமான சிந்தனை உடையவராக இருப்பார். இதுவே இந்த 3 கிரகங்களின் உபநட்சத்திரத்தில் அமைந்தால் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உங்கள் குல வழக்கம் அல்லது கலாச்சாரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கவும் வாய்ப்புண்டு. மொழி, இனம் அல்லது கொள்கையில் பெரிய வித்தியாசம் இருக்கும். சிற்றின்பத்தில் அதீத ஈடுபாடு அல்லது தார்மீக கட்டுப்பாடுகள் மீது ஆசைகள் வர வாய்ப்புண்டு. உணர்ச்சியில் கட்டுப்படுத்தாவிட்டால் தேவையற்ற பழக்கங்களுக்கு ஆளாக நேரிடும். உறவுகள் மரபு சாரா விருப்பங்கள் அல்லது இயற்கைக்கு மாறான தேடல்கள் ஏற்படும். இது மன ரீதியான ஒரு ஈர்ப்பாகவோ அல்லது ரகசிய தொடர்புகளாகவோ அமையலாம். இவரிடம் பழகும் நண்பர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மாற்று பாலினத்தவர் அல்லது பாலின அடையாளங்கள் குறித்த தெளிவற்ற நிலை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பற்றியோ அல்லது கூட்டாளிகளை பற்றியோ எப்போதும் ஒரு விதமான சந்தேக உணர்வு அல்லது அதீத கற்பனை எண்ணங்கள் மனதை அரித்து கொண்டே இருக்கும். உறவுகள் பாரம்பரிய முறையை விட நவீன அல்லது புதுமையான தேடல்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இது சில நேரம் சமூக கட்டுப்பாடுகள் மீறும் தூண்டுதல் ஏற்படும். இப்போது சந்திரன், செவ்வாய், ராகு 3 கிரகங்கள் உபநட்சத்திரம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் நண்பர்களே. அடுத்து குரு, சனி, புதன் உபநட்சத்திரம் அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனலை பார்த்த உங்களுக்கு, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் செய்யப்போவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கீழே ஹைப் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றடைய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. தயவுசெய்து அந்த ஹைப் அப்படிங்கிறத தொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைந்துள்ளது. எனக்கு 1600 நண்பர்கள் மேல் இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.